ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா டயலாக் சொல்லுங்க. வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. அப்துல் கலாம் ஐயா டயலாக் சொல்லுங்க. ஒரு நல்ல புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம். ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கே சமம். அப்துல் கலாம் ஐயா டயலாக் சொல்லுங்க. ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. அப்துல் கலாம் ஐயா டயலாக் சொல்லுங்க. துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு, ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மறந்து விடாதே. அப்துல் கலாம் ஐயா டயலாக் சொல்லுங்க. ஒரு முறை வந்தா கனவு, இருமுறை வந்தா ஆசை, பலமுறை வந்தா இலட்சியம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா டயலாக் சொல்லுங்க. நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எண்ணுவது விண்மீனா இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும். எனக்கு எப்படின்னா, சிம்பிளிசிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன, இப்போது நமக்கு வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு வாய்மை வேண்டும். அதாவது உண்மையே பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. என்ன வேண்டும்? உண்மை பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. துன்பத்திற்கும் துன்பம் கொடுக்க வேண்டும். புரியுதா? இது பண்ணால் வெற்றி அடைய முடியும். உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும், வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும். எது வேண்டாலும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதற்கு வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தை அடையக்கூடிய அந்த அறிவை தேடிப்பெற வேண்டும். அதுதான் புத்தகம். கடும் உழைப்பு வேண்டும், பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது, பிரச்சனையை தோல்வியடை செய்ய வேண்டும், வாழ்வில் நல்லொழுக்க வேண்டும். இவை இருந்தால் நாம் எல்லோரும் என்றென்றும் வெற்றிதான். நீங்கள் அவசியம் வெற்றி அடைவீர்கள். சரதா, உன் கதையில நீ ஹீரோ, ஆனா என் கதையில நான் வில்லன்டா. டெத்தே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம கெத்த மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது.